இந்த உலகமே கைவிடலாம், எல்லாரும் கைவிடலாம். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன், அவரால கைவிட அவருக்கு தெரியாது. நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தங்களில் உண்மை உள்ளவர். வாக்குத்தத்தங்களை நிறைவேறும் காலம் இது. நல்ல கரங்களை தட்டி அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை, புதிய பலத்தை கர்த்தர் தருகிறார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். உற்சாகமாய் கரங்களை தட்டி ஒன்று சேர்ந்து எல்லாரும் ஆராதனை உமக்கே, எல்லாரும் இணைந்து பாடுறோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, செய்பவர் நீரே, ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். பாடுங்க. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். ஆகும் ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும். பாடுவோம். ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுவோம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். ஆகும் ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். அறிக்கை செய்யுங்க. ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. அவன் நிறவெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே.
ஸ்தோத்திரம். ஆமென். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். ஆகும் எல்லாமாகும். ஆமென். உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி ஒன்று சேர்ந்து வாய்களை திறந்து நல்லா துதித்து 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 ஆமென் அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். Mighty Father, Mighty Lord, எல்லா மகிமைக்கும் துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரர், எல்லா ஸ்தோத்திரத்திற்கும் கனத்திற்கும் பாத்திரர் அவர் ஒருவரே. நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து ஆமென் ஆமென் ஆமென். Mighty God Jesus, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை போற்றுகிறோம். நீர் ஒருவரே. Hallelujah, mighty God. நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர். அவருடைய நாமத்தை துதிக்கும் பொழுது ஆமென் ஆமென் தேவ ஜனங்கள் ஒரு மனதோடு துதிக்கும் பொழுது என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் வருவேன் சொன்னவர் அவர் இன்றைக்கும் வாக்கு மாறாதவர். எல்லாரும் ஏகோபித்து நல்ல கரங்களை தட்டி தேவ நாமத்தை உயர்த்துவோம். Hallelujah, mighty Father. Rishadaradinamo shakau ridanamo lidanamo shahadana harikanamo lidanamo shandanamo rikatiribi. Hallelujah, mighty God. ரெண்டு கரங்களை உயர்த்தி கண்களை மூடி பயபக்தியோடு கூட பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே கலிகூறுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. Hallelujah, mighty Father. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் தெய்வமே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே
வசித்திட விரும்பிடும் தெய்வமே, இதோ மனிதர்கள் ஒன்று சேர்ந்து மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே, உமக்கு சிங்காசனம், உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே, எங்கள் மத்தியில் ஊடாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யுமாமே, எங்கள் மத்தியில் ஒன்று சேர்ந்து ஊடாவிடும் எங்களோடென்றும் ஒன்று சேர்ந்து கேட்போமா, எங்கள் மத்தியில் ஊடாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும், அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, ஒன்று சேர்ந்து அவர் நாமத்தை உயர்த்துவோம், அல்லேலூயா ஓசன்னா, ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. எண்ணிக்கை கடங்காத தூதர்கள் அவருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டே துதித்துக் கொண்டே இருக்கிறார்கள், ஓயாமல் துதிக்கிறார்கள். ஆனாலும் அவருடைய சாயலின்படி ரூபத்தின்படி சிருஷ்டிக்கப்பட்ட நம்முடைய துதியின் மத்தியில் உலாவுகிறார். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம், ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம், உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை. முன்னாடி இருக்கிற பிள்ளைகள்லாம் நல்ல கண்ணை மூடி வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி பாடுங்க. ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம், அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா.
கரகோஷத்தோடு எல்லா மகிமைக்கும் துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரர். ஆமென். அவர் ஒருவர் மாத்திரமே, அவர் ஒருவர் மாத்திரமே எல்லா கனத்திற்கும் துதிக்கும் பாத்திரர். Mighty God, Jesus. Rishadalalamo shigadanamo lidanamo shakaraha lidinimi shadanama. ஆமென், ஆமென். கர்த்தருடைய அற்புதமான எதிர்பார்ப்பு, இந்த ஜனத்தை எனக்காகவே ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். Thank you Lord Jesus. கண்களை மூடி ஹalleluya. முன்னாடி இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் நல்ல கண்ணை மூடி 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. பாத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திரரே. சொல்வீங்களா எல்லாரும் ஒன்று சேர்ந்து? பாத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திரரே. உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் ஒரு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. பாத்திர நீரே. சொல்லுங்க. இயேசுவே நீ பாத்திரரே. பாத்திரர். வாயை திறந்து அறிக்கை செய்யுங்க. எல்லா நாவுகள் அறிக்கை பண்ணும்படி, எல்லா நாவுகள் முழங்கால்கள் முடங்கின்படி மேலான நாமத்தை பெற்றவர் இயேசு. பாத்திரர், பாத்திரர் நீரே இயேசுவே நீ பாத்திரரே. ஒரு விசை கூட வாயை திறந்து சொல்லுங்க. பாத்திரர் நீரே இயேசுவே நீ பாத்திரரே. பாத்திரராமே இயேசுவே நீ பாத்திரரே. பாத்திரராமே இயேசுவே நீ பாத்திரரே. ஆமென். ஹalleluya. mighty God. ஹalleluya. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். Lord, we submit ourselves in your mighty hand, O Father. We exalt your name, O Father. ஆமென். எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரர், எல்லா துதிக்கும் பாத்திரர் அவர் ஒருவரே. இந்த காலை வேளையிலே அவருடைய அற்புதமான நாம மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறது. அவருடைய நாம மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறது. இயேசு என்கிற நாமத்தை உச்சரித்து அவருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கிற எந்த ஸ்தானத்தில் வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறவர். ஆமென். நாம் ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை துதிக்க 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 அவர் நமக்கு பலனை பெருக செய்கிறார். எல்லா தடைகள் உடைக்கப்படுகிறது. கர்த்தர் புதிய பலத்தை தருகிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற கர்த்தர். இந்த காலை வேளையிலே அவருடைய அற்புதமான கிருபை, உம்முடைய அற்புதமான சமூகம் எங்கள் மத்தியில் காணப்படுகிறதுக்காக நன்றி. இந்த கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நான் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உம்முடைய நாமத்தை உயர்த்த வேண்டும் என்று நீர் என்னை தெரிந்து கொண்டீரே. என்னை நீர் தெரிந்து கொண்டீரே, உமக்கு நன்றி. என்னை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் சொல்லி தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்பீர்களா? ஹalleluya. mighty God. இந்த காலை ஆராதனையில இம்மட்டுமாக தேவனுடைய ஆவியானவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது. ஆமென். இம்மட்டு நம்மோடு கூட இருக்கிறது. ஆமென். பலவிதமான சோர்வுகளோடு
வேதனையோடு குழப்பத்தோடு நீ வந்திருக்கலாம். நாம் ஆராதிக்கிற தேவன், ஜீவனுள்ள தேவன் உங்களை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு பண்ணினவர், உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், நிச்சயம் நடத்துவார். நீங்கள் சென்றடைய வேண்டிய இலக்குகளை நீங்கள் முடிப்பதற்கு கர்த்தர் பலன் தருவார். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ என்று கிதியோனுக்கு அழைப்பையும் வெற்றியையும் கொடுத்தவர் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் வேலை காரியத்தில், உங்களுடைய பிசினஸ்ல கர்த்தர் உங்களை குறித்து நினைத்திருக்கிற காரியங்களை நிச்சயம் செய்து முடிப்பார். என்னோடு கூட சங்கீதம் 18:28 எடுத்துக்கொள்ள நான் கேட்கிறேன். Please turn along with me Psalms 18 the 28th verse. நாம் எல்லாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். சங்கீதம் 18:28 வாசிக்கலாமா? தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். For thou wilt light my candle, the Lord my God will enlighten my darkness. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதக்காரராகிய தாவீது அவருடைய வாழ்க்கையிலே அவர் பிரவேசித்த, அவர் பங்கெடுத்த, அவர் கண்ட ஏராளமான இருளின் அனுபவங்கள் உண்டு. ஏராளமான அநேக இருளின் ஆதிக்கங்கள் அவரை தொட்ட பொழுதெல்லாம் சங்கீதக்காரராக தாவீது ஆழமாக விசுவாசித்து கர்த்தரை நம்பி அவர் பாடின அநேக பாடல்களில் விசேஷித்தமான பாடல் இந்த 18ஆம் சங்கீதம். இந்த 18ஆம் சங்கீதத்தில் 28ஆம் வசனத்தில் வாசித்தோம், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். அல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். ஆமென். எல்லாரும் சேர்ந்து இந்த வார்த்தையை அறிக்கை பண்ணலாமே. என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். அல்லேலூயா. ஒவ்வொருவரும் இங்கே இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருளை கடந்து சென்று கொண்டிருக்கிற பல அனுபவங்கள் இருக்கலாம். சங்கீதக்காரராகிய தாவீது கர்த்தரை நம்பி கர்த்தரை விசுவாசித்து அவர் எழுதின வரிகளிலே ஒரு அற்புதமான வரி, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து விசுவாசத்தோடு சொல்லுங்களேன், கர்த்தர் உங்கள் இருளை வெளிச்சமாக்குவாராக. ஆமென். இந்த 18ஆம் சங்கீதம் தான் 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம். இதே பாடல் தான் the book of 2 Samuel 22nd chapter. அதில் இதே வார்த்தையை சற்று வித்தியாசமாய் சங்கீதக்காரராகிய தாவீது சொல்றார். 2 சாமுவேல் 22:29 அதில் கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர், for thou art my lamp. கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். அல்லேலூயா. கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். சத்தமராமேன் சொல்லலாமா? எத்தனை அற்புதமான அனுபவம். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் நம்முடைய எல்லா இருள்களையும் மாற்றி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை தந்தருளுவாராக என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். நல்ல சத்தமராமேன் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் சங்கீதக்காரருடைய வாழ்க்கையில் பலவிதமான இருளின் ஆதிக்கங்களை, இருளின் அனுபவங்களை எல்லாம் கர்த்தர் மாற்றி அற்புதமாய் அவருடைய வாழ்க்கையிலே வெளிச்சத்தை தந்தவர். உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட வெளிச்சத்தை தந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவாராக என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். நல்ல சத்தமர் அழிலே சொல்லலாமா? சங்கீதக்காரராகிய தாவீது சொல்லும் பொழுது, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் தடியும் என்னை தேற்றும் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் எல்லா இருளின் அனுபவங்களை மாற்றுவாராக. நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுக்கலாமே. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது
என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே, என்ன கோனீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்ன கோனீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, 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 இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. வார்த்தையாலே தேற்றுவே, நடத்துவே, வார்த்தையாலே தேற்றுவே, சமூகத்தாலே நடத்துவே, என்ன கோனீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, 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 ஆவியானவரே. என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே இந்த இரண்டாவது ஆராதனைக்கு வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் அறிக்கை செய்ய வேண்டிய ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை இந்த நாளில் மட்டுமல்ல, இந்த மாதத்தில் மட்டுமல்ல, இந்த வருஷத்தில் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்நாள் முழுவதும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டிய வார்த்தை. என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். ஹல்லேலூயா. இந்த கடைசி நாட்களிலே அநேகருடைய வாழ்க்கையிலே பலவிதமான இருள்களின் அனுபவத்தை, இருள்களின் ஆதிக்கம் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற பலருடைய வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கி கொண்டிருக்கிற நேரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இருள், எங்கும் இருள், பாதை தெரியாத இருள், குழப்பமான இருள், வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கி குடும்பத்தை உடைத்து பலவிதமான பயத்தையும் நடுக்கத்தையும் உண்டு பண்ணுகிற பயங்கரமான இருளின் ஆதிக்கம் கிரியை செய்து கொண்டிருக்கிற இந்த கடைசி நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய இருதயத்திலும் இந்த இருளின் ஆதிக்கங்கள் பயங்கரமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிற கடைசி காலம். பொல்லாத சத்ரு, பொல்லாத பிசாசு இன்றைக்கு தன்னுடைய இருளின் ஆதிக்கத்தினால் அநேகரை வஞ்சித்து கொண்டிருக்கிற கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே இப்பிரபஞ்சத்தின் தேவன் மனதை குருடாக்கினான் என்று பவுல் கொரிந்து சபைக்கு ஒரு காரியத்தை சொல்கிறார். தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளுக்கு பிரகாசமாயிராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவன் அவர்களுடைய மனதை குருடாக்கி இருக்கிறான் என்று சொல்லி ஜனங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற தத்தளிப்புகளை, இருள் நிறைந்த அனுபவத்தை கண்டு சோர்ந்து துவண்டு போயிருக்கிற அனுபவத்தை பார்த்து இப்பிரபஞ்சத்தின் தேவன் அவர்களுடைய மனக்கண்களை குருடாக்கி இருக்கிறான் என்று பவுல் தேவனுடைய திருச்சபைக்கு எழுதுவதை பார்க்க முடிகிறது. எத்தனை உண்மை! இன்றைக்கு உலகத்தில் திரளான ஜனங்கள் இருளில் தத்தளித்து புழுக்களை போல அங்கும் எங்கும் நெளிந்து கொண்டு, எங்களுக்கு விடுதலை கொடுப்பவர் யார், எங்களுக்கு சரியான வழியை காட்டுகிறவர்கள் யார் என்று தெரியவில்லை என்று சொல்லி அங்கலாய்க்கிற அநேக கூட்டங்களை பார்க்கிறோம். இருளின் ஆதிக்கம் மேலோங்கி இருப்பதனாலே வழி தெரியாமல், திசை தெரியாமல் தங்களை மாய்த்து கொள்கிற ஏராளமான கூட்டங்களின் நடுவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
சங்கீதக்காரராகிய தாவீதை போல கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். ஆமென். ஆதியாகமம் 1:1 சொல்கிறது, பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவாவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்கிறது. And the earth was without form and void, and the darkness was upon the face of the deep. ஆழத்தின் மேல் இருள் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருந்த நேரம் அது. தேவனாகிய கர்த்தர் வெளிச்சம் உண்டாவதாக என்று சொன்னார். பகலையால பெரிய சுடராகிய சூரியனையும் இரவையால சந்திரனையும் கர்த்தர் படைத்தார் என்று வேதம் சொல்கிறது. வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னபொழுது இருள் ஓடி விலகி ஓடிற்று, வெளிச்சம் பிரகாசித்தது. சத்தமாமேன் சொல்லலாமா? 2 கொரிந்தியர் 5:17 அதைத்தான் சொல்கிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. உலக இருளை நீக்குவதற்காக 2 பெரிய சுடர்களை படைத்து, சூரியன் சந்திரனை படைத்து வெளிச்சத்தை உருவாக்கினவர், உண்டாக்கினவர், வார்த்தையினால் உண்டாக்கினவர், உங்களுடைய என்னுடைய உள்ளத்தில் இருக்கிற இருளை அகற்றுவதற்கு அவரே நீதியின் சூரியனாய் நமக்குள் பிரவேசித்தார். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் நீதியின் சூரியனாய் நமக்குள் உதித்த நாளில் நமக்குள் இருந்த இருளை கர்த்தர் மாற்றினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? பலவிதமான இருளின் அனுபவத்தில் நீங்கள் நடக்க நேரிடலாம், ஆனால் கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று சொல்லிக் கொண்டே இருங்கள். கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று விசுவாச வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருப்பீர்களானால் நிச்சயம் நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் எல்லா இருளின் அனுபவத்திலிருந்து, ஆதிக்கத்திலிருந்து விடுதலையாக்கி அநேகரை அந்த அனுபவத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு உங்களையும் என்னையும் கருவியாக பயன்படுத்துவார். ஆமென். நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் வேத புஸ்தகத்திலே அவருக்கு கொடுக்கப்பட்ட பல பெயர்களிலே ஒன்று மல்கியா 4:2 சொல்கிறது, அவர் நீதியின் சூரியன். ஆமென். 1 யோவான் 1:5 அவரே அதை சொல்கிறார். 1 யோவான் 1:5 தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை, இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது. தேவன் ஒளியாயிருக்கிறார், எவ்வளவேனும் அவருக்குள் இருள் இல்லை. அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவனாகிய கிறிஸ்து இயேசு அவர் ஒளியாயிருக்கிறார், அவருக்குள் எவ்வளவேனும் இருள் இல்லை. ஆமென். யோவான் 8:12 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையை பாருங்கள். The Gospel book of John chapter 8:12. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்தில் ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அற்புதமான வார்த்தை, நான் ஒளியாயிருக்கிறேன், ஒருவன் என்னை பின்பற்றுகிறவனாய் இருந்தால் அவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிற பாவ மன்னிப்பு நிச்சயத்தை, கிறிஸ்து இயேசு கொடுக்கிற பிரகாசமுள்ள ஒரு வாழ்க்கையை இந்த வேதவசனம் நமக்கு காட்டுகிறது. இயேசு கிறிஸ்து ஒளியாய் இருக்கிறவர் மட்டுமல்ல, இருளில் வாழ்கிற ஜனங்களுடைய இருளை மாற்றி வெளிச்சத்தை தருகிறவர். அல்லேலூயா. நம்மை பிரகாசிக்க செய்கிறவர் என்று சொன்னால் அதுதான் பொருத்தமானது. ஆமென். யோவான் 1:9 அப்படிதான் சொல்கிறது. இந்த உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அந்த ஒளி. ஆமென். எந்தெந்த தேசங்கள், எந்தெந்த பட்டணங்கள், எந்தெந்த ஜனங்கள் கிறிஸ்து இயேசுவை அழைக்கிறார்களோ அங்கெல்லாம் இருளின் வல்லமையை அகன்று தெய்வீக வெளிச்சத்தை இன்றைக்கும் அவர் வீச செய்ய அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். சத்தமா ஆமென் சொல்லலாமா? கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். வார்த்தையை சத்தமா சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். ஆமென். சூரியன் பிரகாசிக்கிற தன்மை உள்ளது. அதே நேரத்தில் இரவையால தேவன் படைத்த சந்திரன் தானாக
ஒளியை வீசக்கூடிய தன்மையற்றது. ஆனால் அதே நேரத்தில் பகலில் சூரியனிடத்திலிருந்து வாங்கிக் கொள்கிற சூரிய கதிர்களை எல்லாம் தனக்குள்ளே வைத்து கொண்டு இரவு நேரத்திலே வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்கிறது. அல்லேலூயா, ஆமென். நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் அவர் பிரகாசிக்கிற நீதியின் சூரியனாய் இருக்கிறார். அதே நேரத்தில் அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் நம்மில் தானாக வெளிச்சம் வீசுகிறவர்களாக அல்ல, அவருடைய கிருபையினாலே அவருடைய ஈவுகளினாலே பெற்றுக்கொண்ட வெளிச்சத்தை பிடித்து கொண்டு உலகத்தில் சுடர்களை போல பிரகாசிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. உலகத்தில் சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று பிலிப்பியர் 2:14 சொல்கிறது. ஆமென். இந்த உலகத்தில் மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் ஜீவிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பாய் இருக்கிறது. உலகத்தில் வெளிச்சம் வீசக்கூடிய 2 நபர்களை பற்றி பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. ஒன்று நம்முடைய அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்து, ஆமென். மற்றொன்று அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தால் மீட்கப்பட்ட உங்களையும் என்னையும் பற்றி வேதம் சொல்கிறது. மத்தேயு 5:6 அதை தான் சொல்கிறது. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவது என்று வேதம் சொல்லுகிறதே. ஆமென். நீங்களும் நானும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். சத்தமா இல்லையா சொல்லுங்க. நீங்களும் நானும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆமென். நீதியின் சூரியனாக ஒளியாக இருக்கிற ஜீவனுள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களையும் என்னையும் கர்த்தர் இருளில் வெளிச்சத்தை வீசுகிற சந்திரனை போல இருண்டு கிடக்கிற இருளிலே சிக்கிக் கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிற வெளிச்சமாக கர்த்தர் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சத்தம் ஆமென் சொல்லுங்க. பொல்லாத சாத்தானோ முழுக்க இருளாய் இருக்கிறான். ஆமென். பிசாசு முழுக்க இருள். அவனுக்கு பெயரே அந்தகார லோக அதிபதி. ஆமென். அந்தகார லோகாதிபதி. பொல்லாத பிசாசு இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையை இருளிலே தள்ளி இருளிலே சிக்க வைக்கிறான். பரிசுத்த வேதம் பலவிதமான இருளை பற்றி வேதம் நமக்கு போதிக்கிறது. பலவிதமான இருளை பற்றி பரிசுத்த வேதம் நமக்கு போதிக்கிறது. எப்படி ஜனங்கள் இருளில் இருந்து வெளிச்சத்திற்குள் பிரவேசிக்க முடியும் என்கிற தீர்வையும் பரிசுத்த வேதம் நமக்கு சொல்கிறது. ஆமென். இந்த காலவேளையில் ஒரு 6 விதமான இருளின் அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு இருளை நீக்குகிறவர். சொல்லுங்க. The Lord will remove the darkness. இருளை நீக்குகிறவர். ஒரு 6 இருளை நான் வேகமாக சொல்றேன், நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நம்பர் 1 பாவத்தின் இருள். சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து சத்தமா சொல்லுங்க. The பாவத்தின் இருள், the darkness of sin. நம்பர் 2 துன்பத்தின் இருள். சொல்லுங்க. நம்பர் 3 பிசாசின் இருள். சொல்லுங்க. நம்பர் 4 தனிமையின் இருள். உணவையும் சொல்லுங்கன்னு சொன்னால் நல்லாவா இருக்குது, கிளிப்புள்ள சொல்கிற மாதிரி இருக்குது. நம்பர் 4 என்ன சொல்லுங்க. நம்பர் 5 மரணத்தின் இருள். சொல்லுங்க. நம்பர் 6 பயத்தின் இருள். சொல்லுங்க. பயப்படாமல் சொல்லுங்க. பயத்தின் இருள். பலவிதமான இருளின் ஆதிக்கத்தை பரிசுத்த வேதம் நமக்கு போதிக்கிறது. ஆனால் நீங்களும் நானும் ஜீவனுள்ள நாளெல்லாம் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, என் இருளை கர்த்தர் வெளிச்சமாக்குவார். அல்லேலூயா. என் இருளை கர்த்தர் வெளிச்சமாக்குவார். ஆமென். நம்பர் 1 பாவத்தின் இருள் முழு உலகத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள்ள வைத்து பாவ கட்டில இன்றைக்கு பொல்லாத பிசாசு அநேகரை சிக்க வைத்து கொண்டிருக்கிறான். ஆமென். எல்லாருடைய கண்கள் இயேசுவே பார்த்துட்டு இருக்கு. என்ன கவனிங்க. எல்லாருடைய கண்கள் இயேசு மேலே இருக்கு. அவர் உதட்டையே பார்த்துட்டு இருக்கு. அவர் வாயை திறந்து என்ன பேச போறார். ஆனால் இயேசுவோ குனிந்து தரையில் எழுதி கொண்டிருந்தார் என்று யோவான் 8ஆம் அதிகாரம் பதிவு செய்கிறது. ஆமென். இயேசு குனிந்து தரையில எழுதி கொண்டிருந்தார். எல்லா ஜனங்களும் ஒரு பெண்ணை பிடித்து கொண்டு இழுத்து கொண்டு தரன்னு இழுத்துட்டு வந்து இயேசுவுக்கு முன்னாடி போட்டு, நம்முடைய தலைவர் மோசே, நம்முடைய பிதாவாகிய தேவன் மோசேக்கு முகமுகமாய் கொடுத்த நியாயப்பிரமாணத்தில் ஒன்று,
விபச்சாரத்தில் கையும் மையமாய் பிடிக்கப்பட்ட, கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே போதித்திருக்கிறார். நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது. நீர் என்ன சொல்லுகிறீர்? ஆமென். அந்த பெண்ணுக்கு அப்படியே திக்கு 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 திக்குன்னு இருக்கு. கையும் மையுமாய் பொண்ணை பிடிச்சாங்களாம். விபச்சாரத்தில் பிடிச்ச ஆணை விட்டுட்டானுங்க பாருங்க. ஆமென். விபச்சாரம் செய்த ஆணை விட்டுட்டாங்க, பெண்ணை பிடிச்சின்னு வந்துட்டாங்க. ஏமாளி கையில் மாட்டிக்கிட்டான். ஆமென். அவன் தலைதறிக்க ஓடி போயிட்டான். இவனை கொண்டு வந்து நிறுத்தி இயேசுகிட்ட சொல்லி, என்ன சொல்லுகிறீர்? கல் எறிந்து கொள்ள வேண்டும். இவருடைய இருதயம் துடிச்சிட்டு இருக்கு. இயேசு தரையிலே குனிந்து எழுதினார் என்று யோவான் 8ஆம் அதிகாரம் சொல்கிறது. வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. ஆமென். என்ன சொல்ல போறாரோ, இயேசு வாயிலிருந்து என்ன தீர்ப்பு வர போதோ, இந்த பெண்ணுக்கு பயந்து நடுங்கி போயிட்டு இருக்கிறா. எல்லாருடைய கண்கள் இயேசு நிச்சயமா நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றணும்னு சொல்லுவாரு அப்படின்னு எல்லாம் கையில் கல்லை வச்சு ரெடியாக இருக்கிறாங்க. இயேசு சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லை அடிங்க அப்படின்ன உடனே வேதம் சொல்லுகிறது, பெரியவர் முதல் சிறியவர் வரைக்கும் கல்லை கீழே போட்டுட்டு மனசாட்சி குத்தப்பட்டதுனால போயிட்டாங்க. ஆமென். இப்போ இயேசு என்ன நியாய தீர்ப்பு சொல்ல போறாரு? என் துணிகரமான பாவத்திற்கு இயேசு என்ன சொல்ல போறாருன்னு அவ காத்திருக்கிற நேரம் யோவான் 8:11 இயேசு அவளை பார்த்து கேட்டாரு, உன்னை ஒருவரும் நியாயம் தீர்க்கவில்லையா, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையான்னு கேட்டதுக்கு அந்த பெண் சொல்ற பதில், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. இதுவரைக்கும் நீ பாவம் செஞ்ச, இதுவரைக்கும் நீ துணிகரமா நடந்த, இதுவரைக்கும் தேவனுக்கு பயப்படாம நடந்துட்ட, பரவாயில்ல, நீ போ, நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. ஹல்லேலூயா. அதை சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் சொல்றார் பாருங்க, 12ஆம் வசனம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்தில் ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றான். ஹல்லேலூயா. இயேசு, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே, இனி பரிசுத்தமாயிரு, இனி சாட்சியாயிரு, இனி மனசாட்சிக்கு பயந்து நட, இனி தேவனுக்கு பயந்து நடப்பாயாக சொல்லிட்டு சொல்றாரு, நான் உலகத்தில் ஒளியாயிருக்கிறேன், ஒருவன் என்னை பின்பற்றுகிறவனாய் இருந்தால் அவன் இருளில் நடவாமல், அவன் பாவத்தில் நடவாமல் பரிசுத்த பாதையில் நடப்பான், ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். சத்தமா இல்லை சொல்லாமா? இருளை விரும்புகிறவர் ஒருவருமே இல்லை. எல்லாருக்கும் இருட்டுன்னா பயம். ஆமாவா இல்லையா? பயமா இல்லையா? குழந்தைகளுக்கு, எஸ்பெஷலி குழந்தைகளுக்கு இருட்டுன்னா ரொம்ப பயம். ஏன் குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கே பயம், அப்படித்தானே? இருளை விரும்பக்கூடியவர் ஒருவரும் இல்லை. பிள்ளைகளை பயமுறுத்துறதே, பூச்சாண்டி வரான், இவன் வரான், அவன் வரான்னு சொல்லி அவங்களை பயமுறுத்துறோம். இருள் எல்லாரும் பயப்படக்கூடிய ஒன்று. ஆமென். இருளில், இருளில் பலவிதமான திகில், பயத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு அனுபவம். பொல்லாத காட்டு மிருகங்கள் வேட்டையாடுவதற்கு அவைகள் தெரிந்து கொள்கிற நேரம் இரவு நேரம். பலவிதமான பாவ கிரியைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், நட்சத்திர ஓட்டல் என்று சொல்லக்கூடிய பல இடங்களில் பலவிதமான பாவங்கள் நிறைவேறுகிற நேரம் இரவு நேரம். இரவு பாவத்தினுடைய அந்தகார வல்லமைகள் கட்டவிழ்க்கப்படுகிற நேரம் அது. இப்படிப்பட்ட பயங்கரமான பிசாசுடைய பாவத்தின் இருள் நிறைந்த ஆதிக்கம் இன்றைக்கு திரளான ஜனங்களை கட்டி வைத்திருக்கிறது. திரளான ஜனங்களை கட்டி வைத்திருக்கிறது. பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. பாவம் மனிதனை கட்டி வைக்கிறது, இறுக கட்டி வைக்கிறது. பாவ இருள் இன்றைக்கு அநேகரை கட்டி வைத்திருக்கிறது. உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாகி இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். ஆமென். இந்த காலவேளையிலே ஒருவேளை
அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெறாமல், ஞான ஸ்நானம் பெறாமல், உங்களுடைய வாழ்க்கை ஒருவேளை இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்குமானால், அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவங்களிலிருந்து, சாபங்களிலிருந்து விடுவிக்கிற, விடுதலை கொடுக்கிற மெய்யான வழியாகிய கிறிஸ்துவை நீங்கள் பற்றி கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த வேதம் எதிர்பார்க்கிறது. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று சங்கீதக்காரர் அறிக்கை செய்வது போல, பாவ இருள் ஜனங்களை கட்டி வைக்கிறது, சாபத்திற்குள்ளாக இருக கொண்டு போய் அவன் தரையோடு தரையாக நசுக்க பார்க்கிறது. ஆமென். பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறான். ஆகவேதான் ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள், கிறிஸ்து இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் பின்வாங்கி போவார்களானால் அவன் மேல் அவருடைய ஆத்துமா பிரியமாயிராது என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் பின்வாங்கி போகக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் பாவத்திற்கு தங்களை விட்டுக் கொடுக்க கூடாது. பாவத்திற்கு, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று வேதம் சொல்லுகிறது. நல்ல சத்தமா இல்லை சொல்லாமா? இந்த கடைசி நாட்களிலே உங்களுக்குள் இருக்க வேண்டிய வைராக்கியம், நான் கிறிஸ்துவுக்காக வேறு பிரிக்கப்பட்டவன், நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவனாகவே பாவத்திற்கு என்னை விற்று போட மாட்டேன் என்று சொல்லி பாவத்தின் மேலே சீ என்கிற ஒரு வெறுப்பு, ஒரு எதிர்ப்பு உங்களுக்குள் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாவத்திற்கு விரோதமாக எதிர்த்து நிற்பதில் நீங்கள் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. ஒரு ஈமி அளவு கூட பாவத்திற்கு விட்டு கொடுக்கிற அனுபவத்திலே நீங்கள் உங்களை உட்படுத்திக் கொள்ளலாகாது. ஹல்லேலூயா. சாது சுந்தர் சிங் தன்னுடைய புஸ்தகத்திலே ஒரு அனுபவத்தை இப்படி எழுதி வைத்திருக்கிறார். ஒரு சாது, ஒரு நாள் அந்த மனிதன், அந்த சாது வெளிச்சத்தின் மேல் வெறுப்பு கொண்டு, வெளிச்சத்தை இனி நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி ஒரு குகைக்குள் சென்று பல மாதங்கள் அந்த குகைக்குள்ளே தியானம் இருந்து வெளிச்சத்தை காணாதபடி பல மாதங்கள், வருடங்கள் இருட்டிலேயே இருந்துவிட்டு ஒரு நாள் அந்த மனிதன் வெளியே வந்து, நான் வெளியே வரட்டும் என்று தியானத்தை முடித்து வெளியே வந்த பொழுது அவனுடைய கண் கூசின, வெளிச்சத்தை பார்க்க முடியவில்லை. அவனுடைய கண் தெரியாமல் இருண்டு போய் கிடந்தது. கண்ணை திறந்து பார்ப்பதற்கு முயற்சிக்கிறான், கண்ணை திறந்து கொண்டிருக்கிறான், ஆனால் அவனுடைய கண்ணில் வெளிச்சம் போய்விட்டது. அழுது புரண்டு கீழே உருண்டு எவ்வளவு அழுதையும் அவனுடைய வாழ்க்கையில மீண்டும் வெளிச்சத்தை பார்க்க முடியாமலேயே போயிற்று. இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் அப்படித்தான். தங்களுடைய துன்மார்க்க தனங்கள், தங்களுடைய பாவ கிரியைகள், தங்களுடைய வேசித்தனங்கள் வெளியே வரக்கூடாது என்பதற்காக, வெளியே தெரியக்கூடாது என்பதற்காக வெளிச்சமாகிய கிறிஸ்துவினிடத்திலே இன்றைக்கும் அநேகர் வராமல் போய் ஒளிந்து கொள்கிறார்கள். ஒளிந்து கொள்கிற திரளான ஜனங்கள் இன்றைக்கும் உண்டு. காடுகளிலே போய் கிடக்கிற பெரிய பெரிய பாறையை உருட்டி பாருங்கள், அந்த பாறைக்கு கீழே இருட்டிலே அநேக விஷப்பூச்சிகள் ஒளிந்து கொண்டிருக்கும். நீங்கள் இந்த பாறையை உருட்டி விட்டு பாருங்கள், உடனே அது ஓடி போய் திரும்பியும் இருட்டதான் தேடி போய் ஒளிந்து கொள்ள முயற்சிக்கும். அப்படித்தான் அநேகருடைய வாழ்க்கையிலே பாவ கட்டுகளிலே சிக்குண்டு கிடக்கிற திரளான ஜனங்கள் வெளிச்சமாகிய கிறிஸ்துவை காண புலப்படாதபடி, பாவ கிரியைகளை விட்டு ஓய்ந்து போகாதபடி, அதில் நிலைத்திருக்க வேண்டும் என்று பிசாசினால், பாவத்தினால் கட்டப்பட்ட ஜனங்கள் இன்றைக்கு ஓடி ஒளிகிறார்கள். ஓடி ஒளிகிறார்கள். பாவம் செய்கிற மனுஷன் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான். சத்தமா அல்லே சொல்லுங்க, சத்தமா அல்லே சொல்லுங்க. ஒருத்தர் சொல்றாரு, 6 அடி மனுஷன் 2 இன்ச்சு பீடிக்கு அடிமையா இருக்கிறான். கேட்டான், சொல்றான், விடணும்னு பார்க்கறேன், விட மாட்டேன், அது என்ன ஒட்டின்னு இருக்கு. ஆமேன். 6 அடி மனுஷன் 2 இன்ச்சு பீடிக்கு அடிமைப்பட்டிருக்கிறான். ஆமேன், ஆமேன் சொல்லுங்க. கேட்டா வீராப்பு பேசுறான், விட்டுருவேன், நினைச்சா நான் விட்டுருவேன், நாளைக்கு விட்டுருவேன், அடுத்த மாசம் விட்டுருவேன், ஜனவரி விட்டுருவேன், பிப்ரவரி விட்டுருவேன் சொல்லி கடைசியில் மார்ச் வரையில தான் போய் விட்டுறான். ஆமேன். பாவம் செய்கிற மனிதன் பாவத்திற்கு அடிமை. இந்த பாவ இருள் இன்றைக்கு அநேகரை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதுனாலே பிரகாசமாகிய ஒளியாகிய கிறிஸ்துவை காண அவர்களுடைய முகங்கள் ஏறெடுக்கப்படவில்லை.
ஆதாமே எங்கிருக்கிறாய் என்று கேட்டபொழுது நான் ஒளிந்து கொண்டிருக்கிறேன், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியினால் உம்முடைய முகத்தை பார்க்க எனக்கு நான் பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறேன் சொன்னார். ஏசாயா 59:2 அதைத்தானே சொல்கிறது. உங்கள் அக்கிரமங்களே, உங்கள் பாவங்களே உங்களுக்கும் எனக்கும் நடுவே பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே நான் உங்களுக்கு செவி கொடுக்க கூடாதபடி முகத்தை மறைக்கிறது. Your iniquities have separated between you and your God, and your sin have hid his face from you. உங்கள் பாவங்களே அவருடைய முகத்தை மறைக்கிறது என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. இந்த கடைசி நாட்களிலே பாவத்திற்கு எதிர்த்து நின்று பாவத்தை சீ என்று உதறி பரிசுத்த தேவனை பற்றி கொள்ள வேண்டும். பாவமாகிய இருள் உங்களை மேற்கொள்ளாதபடி நீங்கள் உங்களுடைய அர்ப்பணிப்பிலே தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாக, கடைசி வரைக்கும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதம் விரும்புகிறது. ஹல்லேலூயா. தேவனுக்காக வாழ்கிற வைராக்கியத்தை உடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நல்ல சத்தம் அல்லே சொல்லாமா? பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் பாவத்தோடு இசைந்து போவதற்கு எந்த விதமான வழிகளையும் நாம் தேடிக்கொள்ளாதபடி பாவத்தை வெறுக்கிற வைராக்கியத்தை கர்த்தருடைய கிருபை நமக்கு தருவதாக. நல்ல சத்தமா இல்லையே சொல்லுங்க. தானியேல் 1:8 சொல்கிறது, ராஜாவின் போஜனத்தினால் நான் என்னை தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டேன் என்று வாலிப வயதில் தேவனுடைய காரியத்திற்காக வைராக்கியம் கொண்ட தானியேலை போல வைராக்கியம் உடையவர்களாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். என்ன உடையவங்களா இருக்கணும்? வைராக்கியம். வைராக்கியம் இருக்குதா? வைராக்கியம் இருக்குதா? கர்த்தருக்காக வாழ்கிற வைராக்கியத்தை உடையவர்களாக இருக்கிறீங்களா? அந்த வைராக்கியத்திலிருந்து ஒரு இமி அளவு கூட விலகக்கூடாது. சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, வைராக்கியம் இருக்குதா? ஆமேன். செத்தாலும் வீட்டு வாசப்படி மறிக்க மாட்டேன், செத்தாலும் அவன் கையில் பச்சை தண்ணி வாங்கி குடிக்க மாட்டான். அது பிசாசு வைராக்கியம். ஆமேன். நமக்கு இருக்க வேண்டிய வைராக்கியம், என் தேவன் பரிசுத்தர், அவரை போல நான் வாழ்வேன். ஆமேன். அவரோடு கூட தங்கி இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவேன். அல்லேலூயா. நாளுக்கு நாள் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஆமேன். நீதிமொழிகள் 4:18 மிக அழகான ஒரு வசனத்தை சொல்கிறது பாருங்கள். நீதிமொழிகள் 4:18, நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். But the path of the just is as the shining light that shineth more and more unto the perfect day. நீதிமான்களுடைய பாதை எப்படி இருக்கும்னா, நடுப்பகல்ல சூரியன் எப்படி பிரகாசமா இருக்குமோ அத மாதிரி இருக்கும். ஹல்லேலூயா. நீதிமானுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, நடுப்பகல்ல சூரியன் எப்படி இருக்கும்? உச்சி வெயில் சொல்லுவோம்ல, உச்சி வெயில் சொல்லுவோமா? எப்படி இருக்கும் சொல்லுங்க? எப்படி இருக்கும்? பிரைட்டா இருக்கும், கண்ணு கூசும், அப்படி இருக்கும் நீதிமான் வாழ்க்கை. ஆமென். சூனே மூரால தானே சொன்னா, 2 ராஜாக்கள் 4:7, நம்மிடத்தில் அடிக்கடி வந்து போகிற இந்த மனுஷன் ஒரு பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அவரை பார்க்கும்பொழுது, அவர் பேச்சை பார்க்கும்பொழுது, அவருடைய நடக்கையை பார்க்கும்பொழுது, அவருடைய செய்கையை பார்க்கும்பொழுது, ஆமென், ஒரு சந்தேகம் இல்லை, இந்த மனுஷன் பரிசுத்தவான். நம்மளை பார்க்குறவங்க அப்படி சொல்ல முடியுதா? நம்ம வீட்டில் அப்படி ஒரு நல்ல சாட்சி கொடுக்க முடியுதா? நம்ம வீட்டில் நம்முடைய கணவர் நம்மளை பார்த்து அப்படி ஒரு நல்ல சாட்சி சொல்லுவாரா? என் மனைவி மாதிரி ஒரு பத்திரம் மாற்ற, என்னது பத்திரம் மாத்தாங்கம்மா, பத்திரம் மாட்டா, ஏதோ ஒன்று போங்க, என் மனைவியை மாதிரி ஒரு தங்கமான தங்கம் உலகத்தில் யாருக்கும் கிடைக்காது சொல்ல முடியுமா? உங்கள் கணவர் அப்படி சொல்லுவாரா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, உங்கள் கணவர் அப்படி சொல்லுவாரா? சிலருக்கு கழுத்தை திரும்ப மாட்டேன்றது. உங்கள் மனைவி எப்படி சொல்லுவாங்களா? என் கணவரை மாதிரி ஒரு தங்கமான புருஷன் உலகத்தில் யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களா? சந்தேகமாக இருக்கா? நீங்களாம் ஒரு மனுஷனாயா? ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுறார், நீங்களாம் ஒரு மனுஷனா? மனைவியை நேசிக்காதாலும் ஒரு மனுஷனாயா அப்படின்னு பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். மனுஷனை மனைவியை நேசிக்கணையா,
அப்படின்னு பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருந்தவர் டக்குன்னு ஆபிரகாம் 95 வயதாக இருக்கும் பொழுது அப்படின்னு அது எங்கேயோ ரூட்டே மாறி போச்சு. என்னன்னு பார்த்தா பாஸ்டர் அம்மா வந்து உட்காடுறாங்க. அல்லேலூயா, ஆமென். சாட்சி அப்போ வீட்டில இருந்து எழுமணும். எங்கேருந்து எழுமணும்? ஆமாம், சிலருக்கு வீட்டில் சாட்சி இருக்காது, உலகம் ஃபுல்லாக சாட்சி இருக்கும். ஆமென். உலகம் ஃபுல்லாக சாட்சி இருந்தால் என்ன பிரயோஜனம்? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து உங்கள் சாட்சி முதல்ல எங்கே ஆரம்பிக்கும்? எருசலேம். எருசலேம் என்பது வீட்டை குறிக்கிறது. வீட்டில் நல்ல சாட்சி இருக்கணும். வீட்டில் என்ன சாட்சி இருக்கணும்? ஆமாம், அம்மா அப்பா சொல்லணும், இந்த பிள்ளைய எனக்கு கிடச்சது அவ்வளோ தங்க மாதிரி இருக்குது அப்படி சொல்லணும். இந்த பிள்ளைய பெற்றதை விட தென்னம்பிள்ளையை பெற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. இது இப்படி தருதலையாக இருக்குது, எதுக்கு தான் இதெல்லாம் வீட்டில் இருக்குதோ அப்படின்னு பெற்றோர்கள் உங்களை பார்த்து வேதனை அடையக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு மகளை பெற்றெடுத்ததற்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லணும். ஆமேன் சொல்லுங்க. பவுல் அப்படிதான் சொல்றாரு, எனக்கு மகிழ்ச்சியும் புகழ்ச்சியும் கிரீடமானவர்கள் யார்? நீங்க தானேன்னு சொல்றாரு. விசுவாசிகளை பார்த்து சொல்றாரு, எனக்கு மகிழ்ச்சியை நீங்க தான், புகழ்ச்சியை நீங்க தான், கிரீடமும் நீங்க தான்றாரு. ஆமேன். அப்படி சொல்லணும், ஊழியக்காரர் அப்படி சொல்லணும். இப்படிப்பட்ட விசுவாசிகளை நான் பெற்றெடுத்தது கர்த்தர் எனக்கு கொடுத்த பெரிய பாக்கியம்னு பாஸ்டர் சொல்லணும். ஆமேன் சொல்லுங்க. மகிழ்ச்சியை உண்டு பண்ணுகிறீர்கள், புகழ்ச்சியை உண்டு பண்ணுகிறீர்கள், நீங்கள் கிரீடமாக இருக்கிறீங்க. எனக்கு யாரா இருக்கிறீங்க? ஆமாம், கிரீடத்தை எங்கே வைப்பாங்க? ஆமாம், பாஸ்டர் சொல்லணும். உங்களெல்லாம் பார்த்தா தலையில் தூக்கி வச்சுக்கலாம் போல இருக்குன்னு பாஸ்டர் சொல்லணுமே தவிர நீங்களே ஏறி தள்ள உட்காந்து கூடாது. ஆமேன், ஆமேன் சொல்லுங்க. நீதிமான்களுடைய வாழ்க்கை நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற பிரகாசத்தை போல இருக்கிறது. அட் த சேம் டைம் Proverbs 4:19 என்ன சொல்லுது பாருங்க. நீதிமொழிகள் 4:19, துன்மார்க்கருடைய பாதையோ காரிருள் போல இருக்கிறது. துன்மார்க்கருடைய வாழ்க்கை எப்படி இருக்குதா? துன்மார்க்கருடைய வாழ்க்கை இருட்டா இருக்குன்ற. இருட்டில் இருக்கிறவன் நின்றுட்டு இருக்கிறானா, உட்கார்ந்து இருக்கிறானா, செவத்துல சாஞ்சின்னு இருக்கிறானா, சிரிக்கிறானா, முறைக்கிறானா, ஒன்றும் தெரியாது. ஆமேன், ஆமேன் சொல்லுங்க. ஒரு டிரான்ஸ்பரன்சியே இருக்காது. இருட்டில் இருக்கிறவன் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கிறான், எப்படி இருக்கிறான், ஒன்றும் தெரியாது. மறைக்கப்பட்ட வாழ்க்கை. விசுவாசிகளுடைய வாழ்க்கை டிரான்ஸ்பரன்சி லைஃப் இருக்கணும். என்ன லைஃப் இருக்கணும்? டிரான்ஸ்பரன்சி அப்படின்னா என்னது? ஒளிவு மறைவு இல்லாத வாழ்க்கை. என்ன வாழ்க்கைங்க? ரொம்ப சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கணவருடைய செல்ஃபோனை மனைவி எடுத்து ஓப்பன் பண்ணக்கூடிய நிலையில் இருந்தால் அது டிரான்ஸ்பரன்சி லைஃப். அல்லேலூயா. மனைவியினுடைய ஃபோனை கணவர் எடுத்து ஆப்ரேட் பண்ணக்கூடிய நிலையில் இருந்தால் டிரான்ஸ்பரன்சி லைஃப். ஆமேன்னு சொல்லுங்க. சிலர் கணவருடைய ஃபோன் எடுத்து மனைவி ஓப்பன் பண்ணவே முடியாது. என்ன? தேர் இஸ் அ பாஸ்வேர்டு. அல்லேலூயா. சிலர் என்னை முறைக்கிறீர்கள். பாஸ்வேர்டு போட்டு வைக்கிற தப்பு கிடையாது, மனைவிக்கு தெரியாமல் போடுற பாஸ்வேர்டு தப்பு. பாஸ்வேர்டு போடுற தப்பு இல்லை, கணவனுக்கு தெரியாத போடுற பாஸ்வேர்டு தப்பு. சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்க. சில பிள்ளைங்களுடைய ஃபோனை வெளியவே விட மாட்டாங்க, வச்சு பூட்டி வைப்பாங்க. அப்படியே குளிக்கிற நேரத்துக்கு அவன் எடுத்து வச்சுட்டு போனால், அவன் எடுத்து வச்சுட்டு போனால் அதை எடுத்து பார்க்க முடியாது, பார்த்தாலும் ஓப்பன் பண்ண முடியாது. ஆமேன். ரகசியம் புதஞ்சு கிடைக்கிறதுன்னு சொன்னால், உன்னுடைய பாஸ்வேர்டை பேரண்ட்ஸ் ஓப்பன் பண்ணக்கூடிய இருக்கிற செல்ஃபோன் இருந்தால் அது தப்பு கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் ஒருத்தருமே பார்க்கக்கூடியாத நிலையில் பூட்டி வைக்கிறது. துன்மார்க்கனுடைய பாதை வாழ்க்கை காரிருள் போல் இருக்கும். பாவ இருள் அவனை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த காலவெளியிலே அப்படிப்பட்ட கேள்விக்குறியான வாழ்க்கை அல்ல, திறந்த வாழ்க்கையாக உங்களுடைய என்னுடைய ஜீவியம் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சத்தமர் அல்லே சொல்லாமா? என் தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். இந்த காலவெளியில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப மகனே, மகளே, உன்னுடைய அந்தரங்க ஜீவியத்தை விட்டு, அந்தரங்க ரகசிய பாவங்களை எல்லாம் சீ என்று உதறி தள்ளிவிட்டு, உனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து உன்னை பிரகாசிப்பிக்கும்படி இன்றைக்கும் பிரகாசித்துக் கொண்டிருக்கிற மெய் தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து மண்டவில் என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவது ஒரு இருள் சொன்னேன். என்ன இருள் சொன்னேன்? துன்பத்தின் இருள். பிரசங்கி 5ஆம் அதிகாரத்தினுடைய 13ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன்.
பிரசங்கி 5:13. சூரியனுக்கு கீழே நான் கண்ட வேறொரு கொடிய தீங்கு உண்டு, அதாவது ஐஸ்வர்யமானது அதை உடையவர்களுக்கே கேடுண்டாகும்படி சேகரித்து வைக்கப்படுகிறதாம். அதே அதிகாரத்தினுடைய 17ஆம் வசனத்தில் அவர் சொல்றார், அவன் தன் நாட்களிலெல்லாம் இருளிலே புசித்து மிகவும் சலித்து நோயும் துன்பமும் அடைகிறான். And all his days also he eateth in the darkness, and he hath much sorrow and wroth with his sickness. ஞானியாகிய சாலமோன் சொல்றாரு, சூரியனுக்கு கீழே நான் காண்கிற பலவிதமான கொடுமைகள் உண்டு, அதிலே ஐஸ்வர்யம் அதை உடையவர்களுக்கே கேடு உண்டாக்கும்படி சேர்த்து வைக்கப்படுகிறது. அவன் வாழ்நாள் முழுவதும் இருளில் புசித்து, எதுல புசித்து? இருளில் புசித்து மிகவும் சலித்து நோயும் துன்பமும் அடைகிறான். எதனால் அடைகிறான்? ஐஸ்வர்யத்தை சேர்த்து 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 வச்சு, அந்த ஐஸ்வர்யம் அவனுக்கு நன்மைக்காக வரும் என்று பார்த்தால் அல்ல, அவனுக்கு கேடுண்டாக்குவதற்காகவே அது சேர்த்து வைக்கப்படுகிறதாம். அதனால அவன் இருளில் புசித்து சலித்து நோயும் துன்பத்தையும் அனுபவிக்கிறான், அடைகிறான். அல்லேலூயா. இருள் செய்கிற இருளின் வல்லமை எத்தனை காரியமாய் காணப்படுகிறது பாருங்கள். ஐஸ்வர்யத்தை சேர்த்து 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 வைக்கிறான், ஆனால் அவன் வாழ்க்கையில மிஞ்சினது சலிப்பு. என்ன மிஞ்சினதாம்? சலிப்பும் நோயும் துன்பத்தையும் கொண்டு வருகிறது. இது அந்தகார வல்லமையினுடைய கிரியைகள். ஹல்லேலூயா. அந்தகார வல்லமையினுடைய கிரியை. ஓடி 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 ஐஸ்வர்யத்தை சேர்த்து 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 கடைசியில் சலிப்பும் நோயும் துன்பத்தையும் தான் வைத்துக் கொள்கிறான். சத்தமாமைன்னு சொல்லலாமா? சலிப்பும் நோயும் துன்பத்தையும் அடைகிறான். ஐஸ்வர்யம் கொண்டு வருகிற ஐஸ்வர்யத்தினுடைய விளைவு துன்பமாகிய இருள் சூழ்ந்து கொள்கிறது. என்ன சொல்கிறது? துன்பமாகிய இருள். உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரனாய் வர வேண்டும் என்பது அமெரிக்க தேசத்தில் வாழ்கிற ஜான் ராக்ஃபெல்லர். ஜான் ராக்ஃபெல்லர் சிறு வயதிலேயே உலகத்திலேயே அமெரிக்காவில் மட்டுமல்ல உலகத்திலேயே ஒரு பெரிய பணக்காரனாக வேண்டும் என்று ஓடி 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 உழைத்து சேர்த்து 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 கிட்டத்தட்ட தன்னுடைய 43வது வயசுல கிட்டத்தட்ட அந்த இலக்கை அடைகிற அளவுக்கு ஜான் ராக்ஃபெல்லர் பெரிய பணக்காரனாய் மாறுகிறார். ஆனால் திடீரென்று அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட கொடிய வியாதியினாலே, கொடிய வியாதி பிடிக்கப்பட்ட பொழுது மரண பயம், மரண திகில் அவனை பிடித்து கொண்ட பொழுது நல்ல வாய்ப்பாக அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷத்தை கேட்க ஆரம்பித்தான். சத்தமா இல்லை சொல்லாமா? அவர் தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதுகிறார், ஜான் ராக்ஃபெல்லர், நான் எப்படியாவது ஒரு பெரிய பணக்காராக வேண்டும் என்று முயற்சித்தேன். அந்த முயற்சியிலே கிட்டத்தட்ட வெற்றியும் அடைந்த நிலை. ஆனால் ஒரு கொடிய வியாதி, நோய், அது நிமித்தம் ஏற்பட்ட துன்பம் என்னை தாக்கின பொழுது ஃபார்ச்சுனேட் கிறிஸ்துவினுடைய அன்பை குறித்து மருத்துவமனையிலே நான் அறிந்து கொண்டு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டு மரண தருவாயின் விளிம்பில் சென்ற எனக்கு கர்த்தர் ஜீவனை கொடுத்தார். ஹல்லேலூயா. நான் எழுதுகிறேன், நான் சம்பாதித்த பணம், புகழ், பெருமை இவைகள் எல்லாவற்றை பார்க்கிலும் இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்த ரட்சிப்பின் விடுதலை மிக பெரியது என்று எழுதுகிறார். சத்தமா அல்லே சொல்லாமா? எத்தனை கோடிக்கணக்கான பணங்கள் இருந்தாலும் அவைகள் என்னை துன்பத்தில் தள்ளுவதற்காகவே இருந்தது. ஆனால் கிறிஸ்து என் மேல் வைத்த அன்பினாலே அந்த பாதாள வலையிலிருந்து கர்த்தரை தூக்கி எடுத்தார் என்று சொல்கிறார். ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்துடலாமே கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக. நல்ல 2 கையை தட்டி டைரியம் பேனாவையும் கீழே வச்சுட்டு நல்ல கை தட்டலாமே. அல்லேலூயா. மைட்டி காட்.
1 தீமோத்தேயு 6:10 பவுல் சொல்றாரு, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளால் தங்களை தாங்களே உருவ குத்திக் கொள்கிறார்கள். ஹல்லேலூயா. தங்களை தாங்களே உருவ குத்திக் கொள்கிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர். சொல்லுங்க இந்த வார்த்தையை. The love of the money is the root of all kind of evil. பணம் எல்லாருக்கும் தேவை. எனக்கு பணமே தேவையில்லைன்றவங்க கை உயர்த்துங்கன்னு சொன்னால் ஒரு கை கூட உயராது. ஆமேன். பணம் எல்லாருக்கும் தேவை. தேவையா தேவையில்லையா? உங்களெல்லாம் பார்த்தா தேவையில்லாத மாதிரி இருக்கே. பணம் பேசுகிற எனக்கும் தேவை, கேட்குற உங்களுக்கும் தேவை, அப்படி தானே? ஆமாம். ஆனால் பண ஆசை தவறு. அல்லேலூயா. பண ஆசை தவறு. நீதிமொழிகள் 10:22 சொல்கிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையை கூட்டார். எபிரேயர் 11:25 மோசே அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவ ஜனத்தோடைய துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான் என்று வேதம் சொல்கிறது. சத்தமாமென் சொல்லலாமா? சலிப்பு, நோய், துன்பம் ஆகிய இப்படிப்பட்ட இருளில் இருந்து விடுதலை பெறுவதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்திலே வெளிச்சமாய் உதித்தது மட்டுமல்ல, அவருடைய ஜீவ வார்த்தையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். சத்தமாமென் சொல்லலாமா? ஜீவ வார்த்தையை கொடுத்திருக்கிறார். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. வேத வசனம் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷம். அல்லேலூயா. உங்கள் வேத புஸ்தகத்தை உயர்த்தி, இந்த வேத வசனம் கர்த்தர் எனக்கு கொடுத்த பொக்கிஷம் சொல்லுங்களேன். வசனத்தை உயர்த்தி சொல்லுங்களேன், இந்த வேத வசனம் கர்த்தர் எனக்கு கொடுத்த பொக்கிஷம். நாளுக்கு நாள் டெய்லி இதை எடுத்து பயபக்தியோடு ஒரு முத்தம் கொடுத்து அப்படியே படிக்காமல் பத்திரமா வச்சா ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆமேன். முத்தம் கொடுக்குற தப்பு கிடையாது, ஆனால் ஒவ்வொரு வசனத்தையும் இருதயத்தில் எழுதி வைத்து கொள்ளணும். நல்ல சத்தமாக இல்லையே சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் இந்த சத்தத்தை கேட்கிற வாலிபனே, வாலிப மகளே, ஒவ்வொரு நாளும் இந்த வேத வசனத்தை ஒவ்வொரு நாளும் இருதயத்தில் பதித்து கொள்ளணும். இந்த வசனம் நமக்குள் ஜீவனாயிருக்கிறது. நான் சொன்ன வசனங்கள் இப்பொழுதே ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. கையை உயர்த்தி நல்ல சொல்லாமா? கெனத் ஹேகின் ஒரு அற்புதமான கர்த்தருடைய ஊழியக்காரர், கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு மகத்துவமான ஊழியக்காரர் கெனத். ஆமென். தன்னுடைய 17வது வயதிலே ஒரு பயங்கரமான நோய் தாக்கி மரண தருவாய்க்கு சென்றவர். கெனத் தன்னுடைய புஸ்தகத்திலே இந்த உண்மை சம்பவத்தை அவர் எழுதுகிறார். அவர் எழுதும்பொழுது சொல்கிறார், என்னுடைய வாலிப நாட்களிலே கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவனாய் இருந்தாலும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை, கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாத ஒரு அனுபவம் என்னுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது. 17வது வயதிலே மரண தருவாய்க்கு சென்றேன். கிட்டத்தட்ட மரண விளிம்பில் சென்று விட்டேன். காரிருள் வேகமாக ஒரு பெரிய ஆழமான கிணற்றில் விழுவது போல மேலிருந்து கீழே விழுந்தா எப்படி வேகமா வருவேனோ அப்படி வேகமா வந்து கொண்டிருந்தேன். எங்க திரும்பினாலும் காரிருள், நித்திய காரிருள். அது நரகத்தின் இடத்தை காட்டுகிறதாக இருந்தது. ஐயோ, நான் கீழே விழுந்து என் தலை சுக்குநூறாக சிதறப்போகிறேன் என்ற பயம், அப்படிப்பட்ட பயம் திகிலோடு வேகமாய் சென்று கொண்டிருக்கிறேன். மரண இருள், காரிருள் எல்லா இடங்களிலும் வேகமா போயிட்டு இருக்கிறேன். திடீரென்று என்னுடைய சரீரத்தில் ஒரு அசைவு. பார்த்தால் என்னுடைய தாய் என்னுடைய சரீரத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து கதறி ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். மார்க் 11:24 அவர்கள் உச்சரித்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். இந்த வசனத்தை கர்த்தர் எனக்கு நீர் கொடுத்திருக்கிறீர், ஆகவே நான் விசுவாசத்தோடு கேட்கிறேன், என் மகனை எனக்கு திருப்பி தாரும் என்று கேட்கிறேன் என்கிற சத்தத்தை என் தாயார் உச்சரித்து ஜெபிக்கிற சத்தத்தை கேட்டேன். மார்க் 11:24 என் வாழ்க்கையில் கிடைக்கப்பெற்ற முதலாவது வசனம் என்று சொல்கிறார். சத்தமாமென் சொல்லமா? அந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்க 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 நரகத்தின் விளிம்பில் சென்ற எனக்கு மீண்டுமாக ஒரு உயிர் மீட்சியை கர்த்தர் தந்தார் என்று சொல்கிறார். சத்தமா ஆமென் சொல்லலாமா?
நான் இப்பொழுது கர்த்தருக்காக மகிமையான ஒளி வீசுகிற ஊழியக்காரனாய் இருக்கிறேன் என்று சொன்னால் என் தாய்க்கு கர்த்தர் கொடுத்த முதலாவது வாக்குத்தத்தம் அது. சத்தமாலே சொல்லுங்க. துன்பமாகிய இருளை நீக்குகிற அற்புதமான நேசர் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்று முழுவதும் மட்டுமல்ல, வாழ்நாள் முழுவதும் நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை, என் இருளை கர்த்தர் வெளிச்சமாக்குவார். சொல்லுங்க சத்தமா, என் இருளை கர்த்தர் வெளிச்சமாக்குவார். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கிருபையாய் கொடுக்கிற தேவனுடைய சத்தியங்கள், தேவனுடைய வார்த்தைகளை நாளுக்கு நாள் நம்முடைய வாழ்க்கையிலே உச்சரிக்கிறதுனாலே கர்த்தர் நமக்கு கிருபையாய் பாராட்டுகிற ஆவியானவருடைய நடத்துதலை ஒவ்வொரு நாளும் கேட்டு பெற்று பரிசுத்தமான பாதையில நடப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆவியானவர் நாம் பாவ வழியிலே பிரவேசிக்க கூடாதபடி பாவத்தை சீ என்று உதறி தள்ளி பரிசுத்தமான பாதையிலே நிலைத்து வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அற்புதமான ஆச்சரியமான ஒரு உபகரணம் ஒன்று நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் நீதியையும் நியாயத்தையும் குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருக்கிறார். நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுக்கலாமே, 2 கரங்களை தட்டி. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால். கை தட்டி பாடுங்க பிள்ளைங்கள, நல்ல கை தட்டி. சொல்லால விரட்டி விட்டேன். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் சொல்லுங்க, என கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்லை, இஷ்டம் போல அலைவதில்லை. அவர் சித்தம் செய்து வாழ்பவனா. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே. அல்லேலூயா. எத்தனை இருள் சொல்லி இருக்கிறேன்? இப்பதான் நான் 2 சொல்லி இருக்கிறேன். ஆமாவா? என்ன சொன்ன சொல்லுங்க பாப்போம். பாவத்தின் இருள், துன்பத்தின் இருள். 3வது இருள் என்னது? பிசாசாகிய இருள். The darkness of the devil. என்னோடு கூட சங்கீதம் 143 எடுத்துக்கொள்ளுங்கள். Psalms 143 verse 3. 143 சங்கீதம் 3வது வசனம். சத்துரு என் ஆத்துமாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடு நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மரித்தவர் போல என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான். என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான். For the enemy hath persecuted my soul, he hath smitten my life down to the ground. He hath made me dwell in the darkness. சத்துரு என் ஆத்துமாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடு நசுக்கி வெகு காலத்திற்கு முன்னே மரித்தவரை போல என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான். இது பிசாசின் இருள். இது என்ன இருளுங்க? பிசாசினுடைய இருள். இருளை கொண்டு வருகிறவன் பிசாசு. இருளை கொண்டு வருகிறவன் பிசாசு. அத சங்கீதக்காரராகிய தாவீது தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் சொல்றார் பாருங்க. சத்துரு என் ஆத்துமாவை தொடர்ந்து. ஆமென். சத்துரு என் ஆத்துமாவை தொடர்ந்து. அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு ஓடிட மாட்டான். இயேசு 40 நாள் உபவாசம் இருந்து இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்தார். அப்ப பிசாசு வந்து இயேசுவை தொந்தரவு படுத்தினான். அப்பாலே போ சாத்தானேன்னு கடிஞ்சு அப்புறப்படுத்தும் பொழுது வேதம் சொல்லுகிறது சில காலம் விலகி இருந்தான். ஆமென். கொஞ்ச நேரம் விலகி இருப்பான். அதனால பிசாச இன்னைக்கு நான் பிசாச கடிஞ்சிட்டேன், இனிமேல் அவன் என்கிட்ட வரவே மாட்டான்னு நீங்க சொல்லவே முடியாது. ஆமென் சொல்லாம சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அப்பாடா 5 கொசுவை சாவடிச்சிட்டேன் இன்னைக்கு, இனி கொசுவே வராது வீட்டில்னு சொல்ல முடியுமா?
5 கொசுவை சாப்பிடுச்சு 50 கொசு வரும். அப்படிதான் பிசாசு. போ பிசாசை துரத்திட்டேன்னு இருக்க முடியாது. அவன் எத்தனை முறை துரத்தினாலும் திறந்த வீட்டில் நுழையிற மாதிரி வந்து நுழைவான். அவன் தான் பிசாசு. ஆனால் நம்ம ஆராதிக்கிற ஜீவன் உள்ள தேவன் இஸ் அ வெரி ஜென்டில் பர்சன். இதோ வாசற்படி நின்று அவர் தட்டிட்டு தான் இருப்பார். ஜென்டலாக வெளியே இருந்து கதவை தட்டுவார். நீங்கள் திறந்தா உள்ள வருவார். வாரும் தங்கம், நீங்கள் கண்டிப்பாக வரணும். எம்மாவு வந்துருச்சு. அவர் அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாராம். அந்த 2 சீசரும் வருந்தி கேட்டுட்டாங்க, நீங்கள் தயவு செஞ்சு வாங்க, நைட் ஆயிடுச்சு, காலையில் போகலாம். வருந்தி கேட்டபொழுது உள்ள வந்து அவங்களுடைய கண்களை திறந்தார். ஆமென். வருந்தி கூப்பிட்டா தான் வருவார். சத்துரு என் ஆத்துமாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடு நசுக்கி வெகு காலத்துக்கு முன்னு மரித்தவர் போல என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான். இருளை கொண்டு வருகிறவன் பிசாசு. இருளுக்கு சொந்தக்காரனும் பிசாசு, இருளை கொண்டு வரணும் பிசாசு. ஆனால் ஒன்று தெரியுமா, ஒரு காலத்தில் இந்த இருட்டான பிசாசு வெளிச்சமாக இருந்தான். அல்லேலூயா. அவனுக்கு பெயரே அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே. அவனுக்கு பேரே த ஏர்லி மார்னிங் ஸ்டார். ஆமென். அவ்வளவு பிரகாசமாக இருந்தவன் ஒரு காலத்தில். அவனுடைய பெருமையின் கீழ்ப்படியாமையினாலே அவன் அந்தகாரத்திலே தள்ளப்பட்டான். நரகம் மனிதர்களுக்காக படைக்கப்பட்டதல்ல. நரகம் மனிதனுக்காக படைக்கப்பட்டதல்ல. சத்தமா ஆமென் சொல்லுங்க. நரகம் பிசாசுக்காக படைக்கப்பட்டதல்ல. மத்தேயு 25:41 பாருங்கள். The Gospel of Matthew 25th chapter the 41 verse என்ன சொல்கிறது? அப்பொழுது இடப்பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களை என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியில் போங்கள். ஆமென். நரகத்துக்கு இன்னொரு பெயர் நித்திய அக்கினி. ஆமென் சொல்லாமா? நித்திய அக்கினி. இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளோடு அந்தகாரத்தை கொண்டு போராடுகிற அந்தகார லோகாதிபதியா அவன் இருக்கிறான். அல்லேலூயா. பிசாசாகிய இருள். வீட்டுக்கு போயிட்டு மார்க் 5 வாசித்து பாருங்க. இப்ப என்ன பாருங்க, ஒரு வாலிபன், ஆனா அவனுடைய குடியிருப்பு எங்க இருக்குது? கல்லறை. ஆமென். அவனுக்கு பேர் லேகியோன். பேர் என்னதுங்க? ஏசு அவனை கடிந்து கொண்டு அவன் பேரை கேட்டார். உன் பேர் என்னன்னு சொன்னார். அவன் சொல்றான், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் எங்கள் பேரு லேகியோன். லேகியோன்னா 12,000 அர்த்தம். The legion is the name of the battalion name. ஒரு இராணுவ கூட்டமைப்பு. 12,000 பேர் கொண்ட ஒருத்தருடைய அந்த கூட்டமைப்பின் பெயர் லேகியோன். 12,000. எங்க பேர் என்னதுங்க? 12,000. எங்க பேர் என்னதுங்க? எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு வீட்டுக்குள்ள 12,000. ஒரு வீட்டுக்குள்ள எப்படி, ஒரு ரூமுக்குள்ள எப்படி 12,000 பேர் இருக்க முடியும்? 2 விசுவாசி பக்கத்து வீட்டில் ஒற்றுமையா இருக்க முடியல. அல்லேலூயா. பாஸ்டுக்கு தலைவேதனையா இருக்குது. இவன் என்ன அடிச்சா, அவன் அடிச்சா, அவன் இப்படி பண்ணா அப்படி பண்ணான்னு. ஆனா 12,000 பேர் ஒரு ரூம்ல இருக்கிறாங்களாம். எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. அப்பாலே போ, இவனை தொடாதே. அதுக்கு முன்னாடி அவன் வாழ்க்கை சின்ன பின்னமா இருந்துச்சு. கல்லுகளினாலே தன்னை கீறி கொண்டான். அந்த பக்கத்துல ஒருத்தருமே வர முடியல. அவனை கட்ட ஒருவராலும் கூடாது இருந்தது. பிசாசுனுடைய பாருங்கள், பிசாசாகிய இருள் அவனுடைய குடியிருப்பை கல்லறையாக மாற்றி வைத்திருந்தது. சத்தமா ஆமென் சொல்லலாமா? நித்திய நரகாக்கினை என்று வேதம் சொல்லுகிறது. பிசாசாகிய இருள் எல்லாரையும் கட்டி கொண்டு போய் அந்த நித்திய நரகாக்கினைக்குள்ளாக கொண்டு போய் விடணும்னு தான் அவனுடைய ஏக்கம், அவனுடைய துடிப்பு. ஆனால் கர்த்தர் கிருபையாய் பிசாசின் ஆதிக்கங்களிலிருந்து நம்மை விடுதலையாக்கி அந்தகார வல்லமைகளை முறியடித்து இருளின் அந்தகாரத்தினின்று நம்மை ஆச்சரியமான ஒளிக்கு கொண்டு வந்தாரா இல்லையா? இந்த காலவெளியிலே இப்படிப்பட்ட கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுக்கிற ஜீவன் உள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் பாவத்தை, சாபத்தை, இருளை அகற்றுகிற அற்புதமானவர். சங்கீதக்காரரை போல ஒவ்வொரு நாளும் நாம் அறிக்கை செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான வார்த்தை, என் இருளை கர்த்தர் வெளிச்சமாக்குவார். ஹல்லேலூயா.
என் இருளை கர்த்தர் வெளிச்சமாக்குவார். சத்தமாக இந்த வார்த்தையை சொல்லுங்க, என் இருளை கர்த்தர் வெளிச்சமாக்குவார். ஒரு ஆராய்ச்சி புஸ்தகத்திலே ஒன்றை நான் வாசித்தேன். ஆனால் அது எந்த அளவுக்கு நிரூபிக்கப்பட்ட ஒன்று என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் தகவலுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். ரஷ்யாவினுடைய வடகிழக்கு பகுதியில் இருக்கிற சைபீரியா என்ற ஒரு இடத்துல ஆராய்ச்சியாளர்கள் இந்த பூமியில் எவ்வளவு தூரத்துக்கு இந்த பூமியை ட்ரில் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சியில் அவர்கள் ஈடுபட்டதாகவும், இந்த பூமியை எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரில் பண்ண முடியும், ஒரு கார்னர் ட்ரில் பண்ணி அடுத்த கார்னருக்கு ட்ரில் பண்ண முடியுமா அப்படின்ற ஆராய்ச்சியில் அவங்க ஈடுபட்ட பொழுது கிட்டத்தட்ட 13,000 கிலோமீட்டர் தொலைவுக்கு வந்த பொழுது உள்ளே இருந்து ஒரு அலறல் சத்தம், திரளான கூட்டத்தினுடைய ஐயோ ஐயோ என்று அலறுகிற ஒரு சத்தம் கேட்டதாக, அந்த சத்தத்தை கேட்ட மாத்திரத்தில் அதனுடைய ஆராய்ச்சியெல்லாம் அதோடு எல்லாவற்றையும் தூக்கி போட்டுவிட்டு அவர்கள் அதை முடித்து விட்டார்கள் என்கிற ஒரு செய்தியை நான் வாசிக்க கேட்டேன். நரகம் என்பது உண்டு என்பதை பரிசுத்த வேதம் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. ஆமென். பல காரியங்கள் இன்றைக்கும் உறுதிப்படுத்துகிறது. உள்ளே திரள் கூட்ட ஜனங்கள் அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே எரிந்து கொண்டிருக்கிறார்கள். பிசாசாகிய இருள் அநேகரை கட்டி அதற்குள் இழுக்க வேண்டும் என்று அவன் முயற்சித்துக் கொண்டிருக்கிறான். உங்களுக்கும் எனக்கும் கிடைத்த இந்த கிருபையின் நாட்களில் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இருளிலிருந்து விடுதலை பெறுவது மட்டுமல்ல, அநேகரை இந்த இருளிலிருந்து விடுவிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் ரட்சித்து சபையிலே நாட்டி வச்சிருக்கிறார். சத்தமா இல்லை சொல்லாமா? என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். ஹல்லேலூயா. எத்தனை இருள் சொல்லியிருக்கிறேன் சொல்லுங்க. ஸ்க்ரீனில் போடப்பா, அதை கூட சொல்லினா. பாவத்தின் இருள், அப்புறம் துன்பத்தின் இருள், 4வது என்னது? தனிமை இருள், 5வது மரணத்தின் இருள், 6வது பயத்தின் இருள். ஆமென். தனிமையின் இருள், மரணத்தின் இருள், பயத்தின் இருள். 3 இருளை கர்த்தர் சித்தமான நான் சாயந்தரம் சொல்கிறேன். எழும்பி நிற்போம், தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஜீசஸ், நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போம் தேவ சமூகத்தை நோக்கி. கர்த்தருடைய ஆவியானவருடைய கிருபை நம்மோடு கூட காணப்படும்படியாக, கர்த்தருடைய அற்புதமான கரம் தொடர்ந்து நம்மை வழி நடத்தும்படியாக சௌர் ராஜா சாலமன் அவர்கள் நம்மை ஜெபத்து நடத்துவார்கள். பரலோகத்தின் பிதாவே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். உதவி செய்யுங்கப்பா. பாவ இருளை மேற்கொள்ளுகிற நீக்குகிற நம்முடைய வல்லமை எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவதாக. பாவத்தோடு நம்முடைய சமூகத்தில் நிற்க ஒருவராலும் கூடாதே. ஹல்லேலூயா. உதவி செய்யுங்க ஆண்டவரே. துன்பத்தின் இருளில் இருந்து எங்களை வெளியே கொண்டு வாங்க. நம்முடைய கரம் எங்களுக்கு உதவி செய்யட்டும். பிசாசு எவ்விதத்திலும் எங்களை துன்பப்படுத்தி தனக்கும் தன் தூதர்களுக்கும் ஆயத்தப்படுத்தி இருக்கிற பொல்லாத ஸ்தலத்தில் கொண்டு தள்ள அவன் தினமும் போராடுகிறான். விடுதலை தாங்கப்பா. அந்த பயத்தை எங்களுக்கு தாங்க. பிசாசோடு கூட ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் சுதந்திரித்துக் கொள்ள முடியாத விடுதலை தாங்க. அந்த இருளை நீக்கி போடுங்கப்பா. அப்படியா எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. கிருபையின் கரம் தாங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். சீயோன் ஏஜி திருச்சபையின் ஆராதனை நேரங்கள்: முதல் ஆராதனை ஞாயிறு காலை 6:30 மணிக்கு, 2வது ஆராதனை ஞாயிறு காலை 9 மணிக்கு, 3ஆம் ஆராதனை மற்றும் வாலிபருக்கான ஆராதனை காலை 11:15 மணிக்கு, மாலை ஆராதனை 6:30 மணிக்கும், சிறுவர் ஆராதனை ஞாயிறு காலை 7:30 மணிக்கும் மற்றும் 10:30 மணிக்கும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: ரெவரண்ட் பி. சுதாகரன் சாமுவேல், தலைமை போதகர், சியோன் ஏஜி திருச்சபை, எண் 8, புத்தர் தெரு, காமராஜபுரம், செம்பாக்கம், சென்னை 73. தொடர்புக்கு 9382111727 மற்றும் 9381111727.